ஆச்சரியமா இருக்கும். இப்போ அதை விரைவே எழுதுறாரு. இந்த தாமரை மணியை எப்படி பதப்படுத்தி செய்யணும், தாமரை மணி எப்படி இது பண்ணணும், அது ரெண்டுத்தையும் போட்டால் அனிமா கரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பு எடை குறைஞ்சு பறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். மனசு சரியா இருந்தது, ஒரே நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்க அங்கே பறக்கலாம். அதுதான் அஷ்டமகா சக்தி. அதுக்கு ஒரு சக்திக்கு 8 மூலிகைகள், மொத்தம் 8 64 மூலிகைகள். இந்த 64 மூலிகைகள் வஸ்துக்கள் இருந்தால் உன்னால் செய்ய முடியாததையும் இந்த வஸ்துக்கள் செஞ்சு கொடுத்துருவோன்ற. அப்போது எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பெரிய சக்திகள் இல்லை. அதாவது சித்த வழிமுறைகள்லாம் தெரியாது, சித்த வித்தைகள் சொல்லுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மூலிகைகள் செஞ்சு கொடுக்குற மூலிகைகள்லாம் என்ன தெரியல, ஒன்றுமே இல்லை. உங்கள் காட்டில் இருக்கக்கூடிய உப்பு, புளி, மிளகு, பச்சை கருப்பூரம், அவ்வளோதான். சொன்னால் நம்புங்க, வேணும்னா சேலஞ்ச் பண்ணுங்க. 30 வருஷமாக குழந்தை இல்லை, 41 நாளில் குழந்தை உண்டானா மனுஷா இருக்கா, இப்பயும் இருக்கா? தயவு செய்து ரெஃபரன்ஸ் இருக்கா கேளுங்க. முக்கியமா கைடன்ஸ் சொல்றத கேளுங்க. கடைக்குட்டிக்கு அதிகாரம் கிடையாது, கர்த்தா அதிகாரம் யாருக்கு இருக்கு? அப்பாக்கு அடுத்தது மூத்த பிள்ளைக்கு தான் கர்த்தா அதிகாரம். கர்த்தாவா இருக்கிறவா தான் எல்லாம் ஜனம விட்டு பித்திருக்களை செய்ய முடியும். பித்திருதோஷத்துக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அண்ணாட்ட தான் இருக்கு. தம்பிகள்லாம் அண்ணாவோட சேர்ந்துக்கணும். ஆனால் முடியாத அவ தனித்தனியாக பண்றா இல்லை. கர்த்தா அதிகாரம் அண்ணாக்கு தான் இருக்கு. ஆனால் அவன் 5ஆவதுக்குள்ள அவனுக்கு பித்திருதோஷம் பூர்வ பண்ணி சாமி கட்டிருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னும் சொல்ல போனால் அப்பா அம்மாவும் நன்னா இருக்கா. அந்த பையனுக்கு சிங்கப்பூர் பையன் 5ஆவதுக்குள்ள அப்பா அம்மாவும் நன்னா இருக்கா, கல்யாணம் ஆகலை, கேட்டா பித்திருதோஷம். ஏப்ப நான் சித்தப்பா என்ன பண்றார்? அவாத்துலேயும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க. பெரியப்பா என்ன பண்றார்? அவாத்துலேயும் இருக்கா. பொண்ணுகள் கல்யாணம் ஆகிட்டால் பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை. கேட்ட சரி, ஓகே, இதோ இருக்கு, பித்திருக்களுடைய சாபம் இருக்கு, தோஷம் இருக்கு, எடுக்கணும். ஆனால் கர்த்தாவா யார் இருக்காளோ அவளுக்கு இருக்கா. அப்பா அம்மா இருக்கா,